பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் பாதிப்புக்குள்ளானது. அதுவும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதிகளில் மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்தது. இதில் வீடுகள் மட்டும் இல்லாமல் வயல்வெளிகளும் பெருத்த சேதத்தை சந்தித்தன. பல்வேறு இடங்களில் வயல்வெளிகள் தற்போது மண்மேடுகளாக காட்சியளிக்கின்றன. அந்த வயலில் என்ன பயிர் இருந்தது என்ற அளவுக்கு தெரியாத அளவில் கூட மண்மேடாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் அந்த மண்மேடுகளை அகற்றி கொடுத்தால் கூட நாங்கள் அடுத்த போகம் விவசாயம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம் என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று மத்திய குழுவினர் பல்வேறு இடங்களிலும் ஆய்வு பணியை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அழகிய நத்தம் என்ற கிராம பகுதிக்கு அவர்கள் சென்றபோது அங்கு விவசாயிகள் தங்கள் வயலில் போட்டிருந்த நெற்பயிர்கள் எந்த அளவிற்கு சேதாரமாகி உள்ளது என்பதை கையில் கொண்டு வந்திருந்தனர். அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கும் 5-6 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கைகளில் அந்த விவசாய பயிருடன் மத்திய குழுவிடம் காண்பித்தனர். அப்பொழுது அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இது எந்தெந்த பாதிப்பு என்பதை மத்திய குழுவினருக்கு எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து அந்த மத்திய குழுவினரும் அந்த பயிர்களை கையில் வாங்கி பார்த்தனர். பின்னர் அவர்கள் இதற்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என அவர்களுக்கு உறுதியளித்தனர். அந்த உறுதியை மாவட்ட ஆட்சியரும் விவசாயிகளுக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அடுத்த போகம் விவசாயம் செய்வதற்கான மாற்று வழிவகைகளை தங்களுக்கு உடனடியாக செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர்.